தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்தும் பாத யாத்திரையாகவும் வந்து கடலில் புனித நீராடினர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டதுடன் முதலில் விஸ்வரூப தரிசனமும் பின்னர் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றன. பின்னர் அஷ்திர தேவர் கடலில் புனித நீராடும் தீர்த்தவாரி நடைபெற்றது. தைப்பூச விழாவில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்தும் அலகு குத்தியும் பால்குடம் சுமந்தும் பாத யாத்திரையாக வந்து கலந்து கொண்டுள்ளனர். கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த 30 வருஷமாக நான் இந்த கோயிலுக்கு பாத யாத்திரை வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் இறைவனோட அருளால் நாங்கள் வேண்டியது எல்லாமே நடந்திருக்கு. இறைவனோட அருள், திருச்செந்தூர் முருகனோட அருள் இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது எங்களோட வேண்டுதலாக இருக்குது. நாங்கள் 20 வருஷமாக பாத யாத்திரை வரோம். இது வரைக்கும் வேண்டியது எல்லாமே எனக்கு நல்லா நிறைவேற்றி வந்திருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சந்தோஷமாக இருக்க தைப்பூசம் நல்லா சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லாமல் குடும்பத்தோடு வந்துட்டு எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞான சபையில் 146வது தைப்பூச ஜோதி தரிசன விழா இன்று காலை 6 மணிக்கு தொடங்கியது. 7 திரைகள் விலக்கப்பட்டு ஜோதி தரிசனம் நடைபெற்றது. ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோயிலில் தைப்பூசத்தையொட்டி திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்தும் பாத யாத்திரையாகவும் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணியர் திருக்கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விரதம் இருந்த பக்தர்கள் பால் மலர் காவடிகள் எடுத்து முருகப்பெருமானை வழிபட்டனர். பொன்னேரி அடுத்த சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை வழிபட்டனர். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருள்பாலித்த திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானையுடன் வெள்ளி கேடயத்தில் எழுந்தருளிய சுப்பிரமணியருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள நாகராஜா கோயிலில் தைப்பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. பல்வேறு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். தைப்பூசத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.